Hi, hello, this is TAF CA360 from TAF IS Academy. நாம இன்னைக்கு March 26th ஓட current affairs தான் பார்க்க போறோம். So இன்னைக்கான first current affairs என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா the prize money for the newly announced International Tamil Literary Award. So International Tamil Literary Award அப்படினு சொல்லிட்டு எழுத்தாளர்களுக்காக ஒரு அவார்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த அவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அறம் த்ரஸ்ட் அப்படின்னு தமிழ் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரஸ்ட் மூலயமா ஜெயமோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் இந்த அவார்டு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் தமிழ் லிட்ரரி அவார்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வின் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து 1 crore வந்து கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நியூ literary award, a new International Tamil Literary Award initiative has been announced. Prize வந்து 1 crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து தமிழ் ரைட்டர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இன்டர்நேஷ்னலி அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும். இதை வந்துட்டு தமிழ் லாங்குவேஜை டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, இந்த அவார்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ ரெகக்னைஸ் as outstanding Tamil writers to promote Tamil literature globally, introduced by Tamil organization to identify and honor leading literary figures அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பை ஜெயமோகன் தமிழ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாஸ் third rocket launch site is planned at அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச் சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராலையும் அண்ட் குலசேகரப்பட்டினம் தமிழ்நாட்டிலையும் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். சரியா? இட்ஸ் அ ராக்கெட் லான்ச் சைட். ஸோ இப்போ தேர்டு வந்து இந்தியாவில் எங்கே வந்திருக்குன்னா கீர் சோம்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். சரியா? குஜராத் ஸ்டேட்டில் கீர் சோம்நாத் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட். நியர்பை லொக்கேஷன் வந்து எங்கன்னா அரேபியன் சீக்கு அருகில் இருக்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ தேர்ட் ராக்கெட் லான்ச் சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணுறது இஸ்ரோ தான், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவங்க தான் வந்து இதை பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த செட்டப் பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இது மேனேஜ்டு பை இஸ்ரோ இன்ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனால் இது டெவலப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். இந்தியா ஓன் which medal in the compound men's and women team events in the Asia Cup archery அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா the compound men's and women's Asian கப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்ச்சரி கேமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உமன் மென் 2 பேருமே வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஏஷியா கப் ஆர்ச்சரியில் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மென்ஸோட டீம் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து ராஜத் சௌஹான், உதய் காம்போஜ், அப்புறம் ரிஷாப் யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும். அண்ட் உமன்ஸ் டீமில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீர்த்தி, ரித்திப்போர், அப்புறம் ரூமா பிஷ்வேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் 2மே ஏஷியா கப் ஆர்ச்சரியில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வின் பண்ணியிருக்காங்கன்னா வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். India aims to meet what percentage of its power generation capacity from non-fossil fuel sources by 2035 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 60% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ், நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மூலிமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ்லேருந்து நம்ம வந்து 60% வந்து பவர் ஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்கன்னா 2035. இந்தியா aims to have 60% of its power generation capacity come from non-fossil fuel sources by 2025. So 52% of India's installed electric capacity is from non-fossil fuel sourcesலேருந்து தான் நம்ம பண்ணுறோம். So though it accounts for 25% of power actually generated. So இப்போ வந்து இந்தியா வந்து எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி வந்து நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ்லேருந்து 52% பண்ணாலும் இப்போ என்னென்னா வந்துட்டு 2035 வந்துட்டு 60% வந்து அவங்களோட எய்மாக வச்சுருக்காங்க. என்னது? நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ்லேருந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து 60% 2035 இருக்கணும்னு சொல்லிட்டு அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். India has achieved a 36% reduction in emissions intensity between 2005 and 2020 வரைக்கும் பார்த்தோம்னா இந்த எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த
தேவையில்லாத நச்சு கேஸஸ் டாக்ஸிக் கேஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வந்து ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட்டை செய்யும் போது எப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த கேஸஸ் இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இந்த எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத பொல்யூட்டேட் பண்ணக்கூடிய அந்த எமிஷன்ஸ் கண்ட்ரோல் வந்து கார்பன் எமிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து 2005லேருந்து 2020 பார்த்தீங்கன்னா 36% வந்துட்டு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஃபாரஸ்ட் கவர் வந்துட்டு 24.6%, which is higher than in 2005 but still below the national goal of 33% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்து ஃபாரஸ்ட் கவர் வந்து 24% கொண்டு வந்திருக்காங்க. 2005 விட வந்து ஹையராக இருக்குது. பட் ஸ்டில் நேஷ்னல் கோல் 33% இருந்துச்சுல, அதை விட வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன இதில் ஒன்றும் இல்லை, 60% ஆஃப் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பை தி நான் ஃபாசில் ஃபியூயல் சோர்சஸ் பை 2035 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவோட எய்மாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், வாட் இஸ் தி டோட்டல் அலோகேஷன் ஆஃப் தி மாடிஃபைடு உடன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உடன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த உடன் அப்படிங்கிறது இந்த ஹிந்தியில் அவங்க வச்சுருக்கேன் இந்த அதோட ஒரு அக்ரோன் தான் வரும் இந்த உடன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இவங்க இதுக்காக வந்து எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 28,840 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க டோட்டலி. ஸோ இந்த ஸ்கீம் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ என்னென்னா இது வந்து சப்சிடி சப்போர்ட் அண்டு சேஞ்சஸ் டு ரூட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வந்து ஏரோப்ளைன் இருக்குது. ஸோ அந்த ஏரோப்ளைனோட சர்வீசஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு தேர்டாக ஒரு கட்ட சிட்டிஸ்ன்னு இருக்கும், மூன்றாம் நிலை இரண்டாம் நிலைன்னு சொல்லிட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டேட் சிட்டிஸ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய அந்த சர்வீசஸ் போகணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து லோ சர்வீஸில் வந்து லோ ப்ரைஸஸில் நல்ல சர்வீஸ் கொடுக்குறது, இதை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரூட்ஸை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி புது புது ரூட்டை இது பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ராவலுக்கு என்னென்ன வேணுமோ அதை கரெக்டாக அலோகேட் பண்ணோம். இந்த ஒர்க்கெல்லாம் தான் இந்த உதன் ஸ்கீம் கீழே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உதன் ஸ்கீம் கனெக்டிவிட்டி ஸ்கீம் ஃபோக்கஸிங் ஆன் இன்க்ரீஸ்டு சப்சிடி சப்போர்ட் and changes to route sustainability. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேஷன் பண்ணுறது, சப்சிடி கொடுக்குறது, இதை ரிலேட்டடாக பண்ணுறது தான் வந்து கவர்மெண்ட்டோட ஒர்க். அதுதான் வந்து உதன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கு வந்து இப்போ எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 28,840 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. 10,043 crores dedicated to airline subsidies over the next decade அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிகேடுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,043 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபார் தி ஏர்லைன் சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், the subsidy period for specific routes has been extended from 3 years to the 5 years to improve viability. February 2026 327 out of 663 launch routes has been disconnected and 15 revived airports have fallen into disuse அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். And airlines receive a subsidy for 50% of seating capacity in exchange for offering half their cities at the capped rate of 2,500 per hour of flight. ஸோ அதுதான் வந்துட்டு இது எல்லாமே என்ன அப்படின்னா இட் வில் பி கெட் சேஞ்ச். எதுனா அந்தந்த சுச்சுவேஷன் அந்த நேரத்தை பொறுத்து இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதில் இருக்கிறது அப்படியே வந்து எக்ஸிக்யூட் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் மூலியமாக வந்துட்டு அவங்க வந்து இத்தனை ரூட்ஸ் வந்துட்டு புதுசாக கொண்டு வரது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சர்வீசஸை வந்து லோ காஸ்ட்டில் பண்ணி தரது, அதுக்கப்புறம் எல்லா சிட்டிஸையும் மேக்ஸிமமாக கவர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம்ஸ் அண்டர் த ஏர்லைன்ஸ்க்கு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சப்சிடியை இப்போ 3 yearsலேருந்து 5 years வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் வந்து 663ல் 327 ரூட்ஸை வந்து 2026 February படி லான்ச் பண்ணிட்டாங்க. launched routes has been discontinue ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் வந்து 15 revived airports have fallen into disuse வந்துட்டு ஆயிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு யூசேஜில் இருந்தது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். receive a subsidy for 50% of seating capacity in exchange for offering half their seats at a capped rate of 2,500 per hour flight அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இது எல்லாமே அவங்க வந்து சப்சிடிஸ் அலோகேட் பண்ணியிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 6th question. The immigration clearance system mentioned in the passage has
processed passengers within what time frame அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 72 hours அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த IVFRT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒர்க் வந்து இமிக்ரேஷன் விசா ஃபாரினர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ராக்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது இமிக்ரேஷன்னா என்னென்னா, இப்போ வந்து வேறு நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு இங்கே வராங்க, வசிக்கிறதுக்கு குடியேறதுக்கு இந்தமாரி வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த விசா என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து செயல்படுத்துகிற ஒரு இதாக தான் இந்த IVFRT ஸ்கீம் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கான எக்ஸ்டென்ஷன் 5 year எக்ஸ்டென்ஷன் இப்போ வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ April 1, 2026 March 31, 2031 வரைக்கும் வந்துட்டு வித் பட்ஜெட் ஆஃப் 1800 crores இது செயல்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு மாடர்னைஸ் அண்ட் செக்யூர் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட் டு இமிக்ரேஷன், விஷா இஷ்யூயன்ஸ் பண்ணி கொடுக்குறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தி ஃபாரினர்ஸ் இன் தி இந்தியா அந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணி தராங்க. சரியா? 100% கான்டாக்ட்லெஸ் விசா ப்ராசஸ்ஸு, அப்புறம் 91% இ-விசா அப்ளிகேஷன்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து 72 hours வந்துட்டு இவங்க வந்துட்டு ஓவர் தி பாஸ்ட் 5 years 72 hours இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இமிக்ரேஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 117 போஸ்ட்டை வந்து கவர் பண்ணுறாங்க. நியூமரஸ் ஃபாரினர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இவங்க எல்லாத்தையுமே இத்தனை ஒர்க்கர்ஸ் போட்டு இந்த இமிக்ரேஷன் விசா ஒர்க்கை வந்துட்டு ஃபாரினர்ஸ் ட்ராக்கிங் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ராக்கிங் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து கையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், த நேஷ்னல் இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் வர் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒடிசா புவனேஸ்வரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இண்டோர் அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நியூ நேஷ்னல் ரெக்கார்ட் செட் இன் ஸ்ப்ரிண்டிங் ஈவெண்ட்ஸில் வந்து குரின் தேவீர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மென்ஸில் கேட்டகரியில் 60 meter கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. டைம் ரெக்கார்ட் ஆஃப் 6.60 seconds அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதில்? ஸ்ப்ரிண்டிங். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹரிட்டா பாந்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து உமன் 60 meter வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7.32 seconds வந்து இவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஃபீச்சர்ஸ் காம்படிட்டிவ் ஃபைனல்ஸ் அக்ராஸ் வேரியஸ் ட்ராக்ஸ் அண்ட் ஃபீல்டு டிசிப்ளின்ஸ் இன்க்ளூடிங் ஹை ஜம்ப்ஸ் அண்ட் போல் வால்ட்டு எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து நேஷ்னல் லெவல் ரெக்கார்ட் வந்துட்டு டைம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், இந்தியா பர்ச்சேஸ்டு ஹவு மெனி பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா ஃபார் ஏப்ரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஏப்ரல் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து எவ்வளோ அந்த P-point சொல்லக்கூடிய அந்த பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 60,000 barrels பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வெஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த LPG அண்ட் க்ரூட் ஆயிலோடைய அந்த தட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை சரி பண்ணுறதுக்கு ஏப்ரலுக்கு நம்ம நீடடாக இருக்கிற 60,000 barrels வந்துட்டு நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், India resumed purchasing Russian crude oil amidst gold fuel supply challenge of following conflicts involving Iran. The purchase was made at a market price rather than a discounted rate. அப்புறம் previously India reduced Russian oil imports due to US-ஓட ப்ரெஷர். US-ஓட ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இடையில இது பண்ணாமல் இருந்தோம். நீங்கள் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு டென்ஷனாக இங்கே சில கிரிட்டிக்கலாக போயிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் டு தட் நம்ம வந்துட்டு ரஷ்யா கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் அவங்கக்கிட்ட வந்து ஏப்ரல் மந்த்துக்கானது நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விச் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் ரேங்க்டு செகண்ட் இன் தி QS Global Ranking. QS Global Ranking அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்டு காலேஜஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து குளோபலி வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு ISM அப்படின்னு சொல்லக்கூடிய தன்பாத் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அந்த யூனிவர்சிட்டி. ஓகேவா? சரி. So 27 Indian educational institutions have secured spots in the top 50 global university rankings for 2024 by Quacquarelli Syndromes அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த QS ரிப்போர்ட், டாப் யூனிவர்சிட்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்து
ஜெசிகா டர்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இதோட சிஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்க தான் இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குளோபலி இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லா வைஸ்லேயும் எஜுகேஷன் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துட்டு டாப் ரேங்கிங்கில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ரேங்கில் வந்து ISM தன்பாத் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அது அந்த ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட் வந்திருக்கு. அண்டு IIM வந்துட்டு அகமதாபாத் வந்து 21st ரேங்க்கில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் IIT மும்பை, கான்பூர், சென்னை, டெல்லி as well as ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அண்ட் IIM பெங்களூர் ஆர் ஆல்சோ இன் தி டாப் 50 கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டாப் 50 குளோபல் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் ஃபார் 2024க்குள்ள இந்த நம்மளுடைய இந்த இது எல்லாமே வந்திருக்கு. செகண்ட் பிளேஸை செக்யூர் பண்ணியிருக்கு ISM தன்பாத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் who has been appointed as a full-time member of Securities and Exchange Board of India SEBI அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ செபியில் தான் வந்துட்டு மும்பையில் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்ஸ் இஸ் ஆல் கோயிங் ஆன் கண்ட்ரோல்டு பை செபி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ ஃபுல் டைம் மெம்பராக வந்துட்டு வந்திருக்கார் வந்து KV ரமணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இவரோட டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வந்து ஒரு ஃபுல் டைம் வந்துட்டு வந்திருக்காரு. 3 years வரைக்கும் இருப்பார் அப்படின்னா, இல்லைனா ஃபர்தராக வேணும்னா அதுக்கப்புறமும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ Ramanamurthy has been appointed as the full-time member of the SEBI. Murthy is a former IDAS officer from the 1991 batch who retired as the Additional Controller General of Defence Accounts in the Ministry of Defence. இவர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 yearsக்கு இருப்பார். அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆர்டர்ஸ் வரைக்கும் அவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ KV ரமணமூர்த்தி செபியோடைய ஃபுல் டைம் மெம்பராக இப்போ வந்திருக்காரு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். பர்பிள் டே எபிலெப்சி அவேர்னஸ் அப்படின்னா, அந்த எபிலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கால் கை இழுத்துக்கிறது வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எபிலெப்சி அதோட அவேர்னஸாக இருக்கணும். டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த எபிலெப்சி அண்ட் சப்போர்ட் தோஸ் அஃபெக்டட் பை தி கண்டிஷன் என்கரேஜிங் பீப்புள் டு வியர் பர்பிள். சரியா? ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது எப்போ என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கப்போ அந்த அவேர்னஸை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அது எந்த நேரத்தில் அவங்க எப்படி ஒரு பேஷண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அஃபெக்டட் பீப்புள்ஸ்க்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணும் அண்ட் என்கரேஜிங் பீப்புள் டு வியர் பர்பிள். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பர்பிள் டே ஆஃப் எபிலெப்சி அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.